ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, என் பெரிய பொண்ணுக்கு ஸ்கூலில் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காங்க மைக் செய்ய சொல்லி. ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் தேவையான பொருட்கள்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போது ஒரு சார்ட் எடுத்துக்கிறேன். சார்ட் சின்னதாக நம்மளுக்கு எந்த அளவுக்கு லென்த்தும் விட்த்தும் தேவையோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். சின்னதாக வேணும்னா சின்னதாக கட் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த ஹைட்டுக்கு தேவைன்றதால நான் இந்த மாதிரி கட் பண்ணி இதை ஒரு ரோல் பண்ணிக்கிட்டு மேலேயும் கீழேயும் ஒரு ஸ்டாப்லர் பின் வச்சு அடிச்சுக்கிறேன். ஸோ ரோல் பிரிஞ்சு வராமல் இருக்கும். அடுத்தது பாப்பாவோட ஒரு மருந்து அட்டை இருக்குது. அந்த மருந்து அட்டையை எடுத்துக்கிறேன். அந்த ரோல் பண்ணதை இந்த மருந்து அட்டையோட சென்டர் பாயிண்டில் வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ரவுண்ட் ஷேப்பை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த ரோல் பண்ணி வச்சுருக்கிற சார்ட் அந்த ரவுண்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பக்கமுமே அதே மெஷர்மெண்ட்டில் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ சார்ட் பேப்பர் இந்த மாதிரி உள்ளே போயிட்டு வரணும், அந்த மாதிரி இருக்கணும். இப்போ இது எடுத்து கொஞ்சம் டார்க்காக இருக்குன்றதுனால நான் இந்த பிங்க் கலர் பேப்பரில் க்ரீனை வச்சு ரோல் பண்ணிக்க போகிறேன். இந்த பிங்க் சாதாரண கலர் பேப்பர் தான். அந்த பேப்பரில் இதை வச்சு ரோல் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம மருந்து அட்டை டப்பா ரவுண்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு இந்த ப்ரௌன் பேப்பரை வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த அட்டைன்றதே தெரியாத அளவுக்கு ப்ரௌன் கலர் பேப்பரை நல்லா ஃபுல்லாக நீட்டாக சுற்றி கம் பண்ணி ஒட்டிக்க போகிறோம். பாருங்கள், சூப்பராகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன மாதிரி இருக்குன்னா, அந்த மருந்து அட்டையிலேருந்து ஒரு ரவுண்ட் ஷேப் பேப்பர் கட் பண்ணி எடுத்தோம் இல்லையா, அதை மைக்கோட லாஸ்ட் பக்கத்தில் கம் போட்டு ஒட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஒயிட் பேப்பரை நீட்டாக மெலிசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். எனக்கு பாதி லென்த் அளவுக்கு போதுன்றதால இந்த லென்த்துக்கு கட் பண்ணிக்கிட்டு மைக்கோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் கம் ஒட்டி இந்த பேப்பரை ஒட்டிக்கிறேன். இந்த மாதிரி அப்படியே சர்க்கிள் மாதிரி ஒட்டிக்கணும். ஒரு பக்கம் நம்ம நீட்டாக ஒட்டினதுக்கப்புறம் இதே மாதிரி பேப்பரை நம்ம அதுக்கு அப்படியே ஆப்போசிட் பார்த்தா மாதிரி ஒட்டி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒட்டின பேப்பருக்கு மேலே இப்போ ஒரு பேப்பர் இருக்கிற மாதிரி இருக்கணும். இது என்ன ஆகுனா, நம்ம மைக்குக்கு மேலே ரவுண்டாக இருக்கும் இல்லையா, அந்த ரவுண்ட் ஷேப் வர மாதிரி இந்த பேப்பர் இருக்கும். ஒரு கிறிஸ்கிராஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். அழகாக பார்க்கும்போது நம்மளுக்கு மேலே உருண்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இதை நீட் பண்ணுறதுக்காக அடியில் ஒரு பட்டையான பேப்பர் கொடுத்து அந்த சின்ன பேப்பருங்கெல்லாம் ஒட்டிக்கிறேன். அடுத்தது நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரௌன் அட்டைக்கு மேலே பிபி ஹர்ஷினி லக்ஷ்மின் பாப்பாவோட பேரும் ஆன் ஆஃப் சுவிட்சுன்றதை காட்டுறதுக்கு க்ரீன் அண்ட் ரெட்டில் ஒட்டி வச்சுருக்கிறேன். பாப்பாவுக்கு ரொம்பவே மகிழ்ச்சி. சூப்பரான மைக் செஞ்சாச்சு. இது எண்ணும் எழுத்தும்ன்ற கான்செப்டில் மைக் செஞ்சு எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க ஸ்கூலில். அந்த அம்மாவுக்கு செஞ்சு கொடுத்தோன்னு ரொம்ப ஹாப்பி. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை மாதிரி வேணும்னா செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.